இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன், துலாத்தில் வக்கிர செவ்வாய் மற்றும் வக்கிர சனி, விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன், தனுசில் வக்கிர குரு. வடக்கு ராசியோடு கேது மற்றும் சந்திரன் தொடர்படுகின்றனர். கிழக்கு ராசியோடு குரு தொடர்படுகின்றார். தெற்கு ராசியோடு ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் தொடர்படுகின்றனர். மேற்கு ராசியோடு வக்கிர செவ்வாய் மற்றும் வக்கிர சனி தொடர்படுகின்றனர். இது ஒரு ஆண் ஜாதகம். புத்திர பாக்கியம் தடை செய்யப்பட்ட ஒரு ஆணின் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். தனுசில் குரு இருக்கின்றார், வக்கிரமாக இருக்கின்றார். குருவோடு நாடி விதிப்படி 1, 2, 12, 5, 9, 7, 3, 11 இவ்வாறு கிரகங்கள் இருந்து இணைவது சேர்க்கை என்று எடுக்கின்றோம். குருவிற்கு முன்பின் 12, 2, திரிகோண ரீதியாக 1, 5, 9, நேரெதிராக 7, அடுத்து 3 மற்றும் 11 இவ்வாறு கிரகங்கள் இருந்தால் அதனை நாங்கள் சேர்க்கை என்று எடுக்கின்றோம். அதாவது குருவோடு இந்த வீடுகளில் இருக்கும் கிரகங்கள் தொடர்படுகின்றன என்று எடுக்கின்றோம். பொதுவாக நாடி முறையில் எத்தனை குழந்தை எனும் போது குருவிற்கு 2ஆம் வீட்டில் கிரகங்கள் இருக்கா என்று பார்ப்போம். எத்தனை கிரகங்கள் இருக்கு என்று பார்ப்போம். சூரியனுக்கு 2ஆம் வீட்டை பார்ப்போம், அங்கே எத்தனை கிரகங்கள் இருக்கு என்று பார்ப்போம். இவற்றை வைத்து சொல்லுவோம். நட்பு கிரகமா பகை கிரகமா என்று பார்ப்போம். அப்போ இவற்றையெல்லாம் வைத்து பார்த்து நாங்கள் எத்தனை குழந்தைகள் இருக்குன்னு சொல்லுவோம். குருவிற்கும் சூரியனுக்கும் 2இல் இங்கு பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்களும் இல்லை. இங்கு குருவிற்கு பின்னால் சந்திரன் மற்றும் கேது இருக்கின்றன. 11இல் வக்கிர செவ்வாய் மற்றும் வக்கிர சனி இருக்கின்றார்கள். வேறு எந்த தொடர்பும் இந்த அமைப்பில் இல்லை. இனி குரு வக்கிரமாக இங்கு இருக்கின்றார். அப்போ பின்ராசியான விருச்சிகத்தோடு தொடர்படுகின்றார். அப்போ குரு விருச்சிகத்துக்கு வருகின்றார். செவ்வாய் மற்றும் சனி இருவரும் வக்கிரம். அப்போ துலாத்துக்கு பின்ராசியான கன்னியோடு தொடர்படுகின்றனர். இங்கு வக்கிரம் என்று வரும்போது இப்போ குருவை எடுத்தால் முதல் 12 வயது வரை விருச்சிகத்தில் இருப்பார். 13லிருந்து 14 வயது வரை தனுசில் இருப்பார். 25லிருந்து 26 வயது வரை மீண்டும் விருச்சிகத்துக்கு வருவார். திரும்ப 36லிருந்து 48 வயது வரை தனுசில் இருப்பார் என இவ்வாறாக நாங்கள் போட்டு பலன் காண வேண்டும். இந்த அமைப்பு தான் செவ்வாய்க்கு எடுக்க வேண்டும். ஆனால் சனிக்கு மட்டும் 30 வயது வரை பின்ராசியான கன்னியில் இருப்பார். 31லிருந்து 60 வயது வரை துலாத்தில் இருப்பார். அடுத்த 90 வயது வரை கன்னி என இப்படி பார்க்க வேண்டும். அப்போ இங்கு விருச்சிகத்துக்கு குரு வரும் காலம் எல்லாம் சந்திரன் கேது, அடுத்து 11இல் செவ்வாய் மற்றும் சனி, நேரேழில் ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் என தொடர்படுகின்றனர். இங்கு சனி 31 வயதிலிருந்து 60 வயது வரை சனி துலாத்தில் இருப்பார். அதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். 36 வயதுக்கு பிறகு 48 வயது வரை எனும்போது குரு தனுசிலும் செவ்வாய் துலாத்திலும் இந்த காலகட்டத்தில் சனி துலாத்திலும் இருப்பார். இந்த மாதிரி இருப்பார்கள். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை தனுசு விருச்சிகத்தோடு குரு தொடர்படுகின்றார். துலா மற்றும் கன்னியோடு செவ்வாய் மற்றும் சனி தொடர்படுகின்றார்கள். அப்போ இந்த ஜாதகருக்கு எத்தனை பெண் கிரக தொடர்பு வருகிறது என்று பார்த்தால் மொத்தம் 3. சுக்கிரன், புதன் மற்றும் ராகு. இங்கு சந்திரனை நாங்கள் தாய்க்கு எடுப்போம், சூரியனை தந்தைக்கு எடுப்போம். இந்த 3 பெண்களுக்கும் புதனுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ சட்டப்படியான மனைவிகள் என்று எடுக்கலாம். அப்போ இந்த ஜாதகர் 3 திருமணம் செய்கின்றார். ஏனென்றால் இந்த 3 பெண்களும் திசை ரீதியாக செவ்வாயோடு சம்பந்தப்படுகின்றனர். அப்போ சட்டப்படி திருமணம் செய்கின்றனர். எப்படி என்றால் முதல் திருமணம் செய்கின்றார், சந்தோஷமாக இருக்கின்றார், குழந்தை கிடைக்கவில்லை. இவரை விட்டு அந்த பெண் சென்று வேறு திருமணம் செய்து குழந்தை பெற்றுக் கொள்கின்றார். மற்றொரு திருமணம் செய்கின்றார், சந்தோஷமாக இருக்கின்றார், குழந்தை கிடைக்கவில்லை. அந்த மனைவியையும் விட்டு, அதாவது அந்த மனைவியும்
இவரை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றார். வேறு ஒருவரை திருமணம் செய்து குழந்தை பெற்றுக் கொள்கின்றார். பின் 3வது முறை திருமணம் செய்கின்றார். குழந்தை கிடைக்கவில்லை. இவருக்கு வாழ்க்கையை வெறுத்து விட்டது. ஏன் குழந்தை இல்லை? இங்கு குழந்தையை இவரால் கொடுக்க முடியாமல் இருக்க என்ன காரணம்? இவரது உடம்பில் என்ன பிரச்சனை இருக்கிறது? இங்கு சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற மாதிரி இருக்கு. ஆனால் பகை கிரகங்களான சூரியன் மற்றும் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். சூரியன் சுக்கிரன் இருவரும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உயிரணு உற்பத்தி இடம்பெறாது. ராகுவோடு சூரியனோடு சுக்கிரன் இருப்பதால் இங்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆணின் விந்துவில் இருக்கும் உயிரணுக்கள் சூரியனுடைய உயிர்காரகத்தையும் செவ்வாயின் வீரியத்தன்மையையும் பெற்றவை. அதில் நீர்த்தன்மை சுக்கிரன் மற்றும் சந்திரனின் இணைவாகும். இங்கு நெருக்கமாக சூரியனோடு சுக்கிரன் இருப்பது சுக்கிரன் வலுவிழந்து நீர்த்து போய்விடுகின்றார். இங்கு சந்திரனை பார்த்தோமாக இருந்தால் சந்திரனும் நீசம். அவரோடு நிழல் கிரகமான கேது சேர்க்கை சுத்தமாக வலுவிழந்தார். புதனோடு சுக்கிரன் ராகு என 3 பெண் கிரகங்கள். ஆகவே 3 மனைவிகள். ஆனால் 3 மனைவிக்குமே இவரால் குழந்தையை கொடுக்க முடியவில்லை. அதனால் அந்த பெண்கள் வேறு கல்யாணம் செய்து குழந்தையை பெற்றுக்கொண்டனர். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இதுவும் புத்திரவாக்கியம் தடை செய்யப்பட்ட ஜாதகம். மேசத்தில் சந்திரன், ரிஷபத்தில் கேது, மிதுனத்தில் வக்ர செவ்வாய், கன்னியில் குரு, விருச்சிகத்தில் ராகு, தனுசில் புதன் மற்றும் சூரியன், மகரத்தில் சனி, கும்பத்தில் சுக்கிரன். வடக்கு ராசியோடு ராகு தொடர்படுகின்றார். கிழக்கு ராசியில் சந்திரன், புதன் மற்றும் சூரியன் தொடர்படுகின்றனர். தெற்கு ராசியோடு கேது, குரு மற்றும் சனி தொடர்படுகின்றனர். மேற்கு ராசியோடு வக்ர செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தொடர்படுகின்றனர். இது ஒரு பெண் ஜாதகம். பெண்ணுக்கு ஜீவகாரகனாக சுக்கிரனை எடுக்கின்றோம். இங்கு சுக்கிரன் தனது நண்பரின் வீட்டில் இருக்கின்றார். சுக்கிரனோடு கணவரை குறிக்கும் செவ்வாய் தொடர்படுகின்றார். நேருக்கு நேராக புதன் தொடர்படுகின்றார். சுக்கிரனோடும் புதன் 11ஆம் தொடர்பில் இருக்கின்றார். அப்போ முறைப்படி திருமணமாகி பல வருடங்களாகியும் இன்னும் குழந்தைகள் இல்லை. இங்கு சுக்கிரனுக்கு 2ஆம் வீட்டில் கிரகங்கள் இல்லை. சூரியனுக்கு 2இல் சனி இருக்கின்றார். சூரியனின் கடும் எதிரி 2இல் இருக்கின்றார். கணவரான செவ்வாயை எடுத்தால் வக்கிரம் பின்னால் உள்ள கேதுவோடு சேர்க்கின்றார். கேது சனி தடை செய்யும் அமைப்பு. அந்த செவ்வாய் வக்கிரம் காரணமாக சனியோடு கேது செவ்வாய் என சேர்க்கின்றது. நேரெதிராக ராகுவும் இவர்களோடு தொடர்படுகின்றார். இந்த இடத்துல தடையை உருவாக்குகிறது. குழந்தை அமைப்புக்கு தடை ஏற்பட்டுள்ளது. அதனால் குழந்தை இப்ப வரை கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். இங்கு சுக்கிரனை நோக்கி ராகு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அதோடு செவ்வாய் கேது இருவரும் 26 டிகிரியில் இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.